ரயில்வேல இப்போ கரண்டா ஜாப் வேகன்சி இருக்கா? ரயில்வேல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து வேகன்சி இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8850 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் டிராஃப்ட் வந்து விட்டுருக்காங்க. பட் வந்து அதுக்கு வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதம் அதாவது அக்டோபர் 21 தான் வந்து நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டிபிசி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் வரும். ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் டிசி, டிடிஇ, அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்சல் ஆஃபீஸு, கூட்ஸ் ஷெட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. இது கீழே ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் அக்டோபர் 21 சொன்னால அப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. இப்போ டிராஃப்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்மளே வந்து வீடியோ போடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போடுவோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு எந்த டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணணும் அண்ட் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி முடித்தவங்க பர்டிகுலராக பிகாம் முடித்தவங்க தான், இல்லை பர்டிகுலராக இன்ஜினியரிங் முடித்தவங்க தான், இல்லைனா பர்டிகுலராக பிஎஸ்சி முடித்தவங்க தான் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இயர் இப்போ காலேஜ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாமா? நல்ல ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து புதுசாக இப்போ காலேஜ் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்போது ஃபைனல் இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்திருக்கணும், எல்லா மார்க் ஷீட்டும் வந்திருக்கணும், ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகி, சரிங்களா? அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டிகிரி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட 12th மார்க் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? டிகிரி முடித்து உங்களுக்கு எல்லாமே டிகிரியில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வந்துருந்ததுன்னா, மார்க் ஷீட் எல்லாம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வந்ததுன்னா நீங்கள் டிகிரி வச்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் செகண்ட் இயரோ இல்லை தேர்ட் இயரோ இல்லை ஃபஸ்ட் இயரோ படிச்சுட்ருக்கீங்கன்னா 12th வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ரெண்டுத்துக்குமே கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 12th வச்சும் அப்ளை பண்ணுங்கள், டிகிரி வச்சும் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஆள் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி, மெயின்ஸு, அதுக்கப்புறம் சில கிளரிக்கல் போஸ்ட்டு, அக்கௌண்டன்சி போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கெலாம் மட்டும் டைப்பிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்க்கு வந்து சைக்காலஜி வைப்பாங்க. இந்த டிடிஇ, டிசி, புக்கிங் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பார்சல் ஆஃபீஸு, இதெல்லாம் சொன்னால கூட்ஸ் கார்டு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த 2 ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வச்சு, அதாவது டிவி வச்சுருவாங்க. டிவிக்கு அப்புறமா டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு மெடிக்கல் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து வேலை வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைனா இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து மொத்தம் 4 செக்ஷன் தான். சரிங்களா? ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட்னா தெரியும் எல்லாருக்குமே, மேக்ஸு, அதுக்கப்புறமா ரீசனிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்னால் இதில் என்னெல்லாம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி வரும், பாலிட்டி வரும், ஜியாகிரஃபி வரும், எக்கனாமி வரும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே வரும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி படிச்சிக்கலாம் அந்த மாதிரி யோசிப்பீங்க. இது வந்து நம்ம காலேஜில் அப்ரோச் பண்ண எக்ஸாம் மாதிரி கிடையாது. இது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். ஏன்னா இதில் வந்து 2 வருஷம் படிக்கிறவங்க இருப்பாங்க, 3 வருஷம் படிக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. சிலவங்க வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது போன வருஷம் எக்ஸாம் எழுதினவங்களும் இப்போ எழுதுவாங்களே, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தானே எல்லாமே மேக்ஸிமம் அவங்க சிலபஸ் கவர் பண்ணி வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்க கூட நம்ம ஈக்குவலாக காம்பேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போத்துலேருந்தே படிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து 3 months தான் டைம் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டான வேலை படிங்க, நல்ல ஒரு கைடன்ஸோடு படிங்க. உங்களுக்கே வந்து எப்படி படிக்கணும், என்னெல்லாம் சிலபஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லை கம்ப்ளீட்டாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இந்த எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா நம்ம கோர்ஸை கூட ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸு, ஆன்லைன் கோச்சிங். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு அடிங்க, நம்மளோட ஆப் வரும். அதோட ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட வைக்கிறேன். சரிங்களா? அது தொட்டு கூட டவுன்லோட் பண்ணுங்கள். வரலனா கூட உங்களுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அடிச்சிங்கன்னா வந்துடும் ரயில்வேஸ் தமிழில். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்களோ அதை அப்படியே A to Z டீச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எக்ஸாமில் அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்,
அதே மாதிரி மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 800+ மாடல் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து கம்பைண்டாக உங்களுக்கு வந்து ஒரு பண்டல் கோர்ஸாக கொடுக்குறோம். இப்போ வந்து ஆஃபர் போகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ப்ராப்பராக டெய்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க கிடைக்குதோ 10 ஹவர்ஸோ இல்லை 12 ஹவர்ஸோ டெய்லி ஃபுல் டைம் உட்காந்து படிங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வேகன்சி. ஏன்னா வேகன்சி இல்லாதப்ப நிறைய பேர் கேட்டிங்க. நான் நிறையா ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ போடுவேன். இந்த டிடி டியூட்டி எப்படி வேலைலாம் எப்படி இருக்கும், சரிங்களா, ரயில்வேல ஜாப்லாம் எப்படி இருக்கும்னு. அப்போ வேகன்சி இல்லாதப்ப எப்போ வேகன்சி வரும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க. பட் இப்போ கரண்ட்டில் நமக்கு வேகன்சி இருக்குது. ஸோ இருக்கிறப்ப நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காதிங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரது 100% உறுதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் தான் சொன்னேன், ஆக்சுவலாக ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம சேனல்லே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே வீடியோ போடுவோம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் ப்ரிலிம்ஸ் வரும். நீங்கள் அது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்ததுன்னா உடனே வந்து அடுத்த நாளே உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் அனுப்புவாங்க. மெடிக்கல்லையும் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம அவ்வளோ யோசிக்க தேவையில்ல. ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணோம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து நான் தெளிவாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவேன். அதே மாதிரி எக்ஸாம் எங்கே நடக்கும், சரிங்களா, எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. பை பாய், டேக் கேர்.